ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கலக்கப்போவது யாருல நம்ம மெக்கானிக் சேகர் அண்ணன் பயங்கரமா பண்ணிருக்காப்புல. இப்போ அதிக ப்ரோக்ராம்ல கூட சின்ன சின்ன கேரக்டர்ல அவர் கொடுத்த கதாபாத்திரத்துல ரொம்ப அழகா நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட உழைப்பு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட 10-12 வருஷமா இந்த ஃபீல்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இவருக்கு தெரியாத பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எஸ்பெஷலி வந்து அம்மா வாய்ஸ், மோடிஜியோட வாய்ஸ், நிறைய வாய்ஸஸ் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப யூனிக்காவும் பேசுவாரு. இவர்கிட்ட இருக்க ஸ்கில் வந்து இன்னமும் மக்களுக்கு வெளியே தெரியல. இந்த மாதிரி கஷ்டப்படுற ஆளு இவர் நிறைய ஈவெண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து இவருக்கு இல்லாத திறமைகளே இல்லை. இந்த மாதிரி திறமை உள்ள ஆட்களை வந்து நம்ம மக்களாகிய நீங்க வந்து ரொம்ப ஆதரிக்கணும். இவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இவரோட வீடியோஸ்ல லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மள மாதிரி கலைஞர்களை வளர்த்து விடுறது எல்லாமே நீங்க மட்டும்தான். நீங்க நினைச்சா இவரும் வளரலாம், நாங்களும் வளரலாம், நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். உங்களை ஆதரிக்கதான் நாங்க எப்பவுமே இருக்கோம். இப்போ அண்ணன் ஸ்டைல்லயே சில வாய்ஸ் வந்து நம்மளுக்காக பேசி ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாரு. கண்டிப்பா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம் தம்பி. இது வந்து வேற களம். வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது, உழைக்காம வெற்றி பெற முடியாது தம்பி. இதே வந்து அம்மா பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படி சொன்ன கற்பனை. நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு யூடியூப் சேனல் நடத்தும் ஒவ்வொரு திறமைசாலிகளும் கண்டு மக்கள் மகிழ்கிறார்கள். அதற்கு காரணம் வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு கருவியாக அவரவர்கள் திறமையை காட்டக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஒன்று அமைத்துக் கொண்டு இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக அவர்கள் தெரிகிறார்கள் என்று சொன்னால் இந்த யூடியூப் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதே வந்து மோடி ஐயா பேசுனது எப்படி இருக்கும் சின்ன கற்பனை. அன்பிற்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். इंटरेस्टफुल वीडियो यूट्यूब चैनल बहुत अच्छा है, वेरी इंटरेस्टिंग वीडियो, आई लाइक इट सो मच, थैंक यू, நன்றி. இதே வந்து நம்மளுடைய விஜய் சார் பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னு நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்கள் வணக்கங்கண்ணா. இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே யாருமே எதிர்க்கல, நம்மளுக்கு வந்து யாருக்கும் விமர்சனம் இல்லைன்னா வளர முடியாதுங்க. நீங்க திறமைசாலியா இருந்தாலும் உங்களை போட்டு நசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டு ஏறி வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே உண்மையா இருக்கணும். உண்மையா உழைச்சோம்னா யாருக்கும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சேனல் தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு மீடியாவோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா போனோட பவர் தான் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கு. ஐ லைக் இட் சோ மச், தேங்க்யூ. இதே அஜித் சொல்லியிருந்தாருன்னா பேரு. ஹலோ அந்த பேன பெருமாள், இன்னைக்கு யாருமே சினிமா பார்க்கறத விட இந்த கையில மொபைல வச்சுட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல் இருக்கவங்க தான் இன்னைக்கு பிக் பாஸ்லயும் கலெக்ட் இருக்காங்க. ஐ லைக் இட் சோ மச். அதோட பவர் தெரியல. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் பேசலாம். சரி, உங்களுக்காக நம்ம வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்டா குழந்தைங்களுக்காக பேசுறேன். அடைப்பு ஒத்துழைக்க மாட்டையா, இன்னைக்கு ஏகப்பட்ட பேரு, நிறைய பேரு இல்லாத கெட்ட பழக்கம் போனுதான். அந்த போனுல ஏகப்பட்ட விஷயம் நல்லது இருக்கு, கோடி விஷயம் கெட்டதும் இருக்கு. அதனால நல்லதுக்கு பயன்படுத்தினா நம்ம முயற்சி பண்ணா பெரிய ஆள் ஆயிடலாம். அதே கெட்ட விஷயத்துக்கு பயன் பண்ணா ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவோம். நல்ல விஷயத்துக்கு பயன் பண்ணி பெரிய ஆள் ஆகுங்க. நன்றி. தேங்க்யூ மோட்டோ. சூப்பரான விஷயத்த சொன்னேன். நீங்க எல்லாரும் இந்த மாதிரி சொன்னீங்கிட்ட என் போர் பிசினஸ் கேட்டாவும் சிங்கத்தோட கோயில் தப்பிக்கிட்டு அவ்வளவு சுலபம் இல்ல. நோட்டு பத்தலும் நீங்க நான் என்னென்ன சொல்லி இருக்கணும் அதே நீங்க எடுத்து சொல்லுங்க. சமோசா சாப்பிட்டா வாய்ஸ் நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இது தெரியாத உனக்கு? அரைப்பு ஒத்துழைக்க மாட்டேயா, சமோசா துண்ணா உன் வயிறு இன்னும் டபுள் மடங்கு ஆயிடும். அப்புறம் அது பெல்ட் போட்டுதான் கட்டின்னு போனோம். நாங்கெல்லாம் பரவாயில்ல, பொம்மை எதையாத்தி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இருக்கிற வயிற்று தாங்க முடியாம முட்டி வெளியில நீட்டு தைலம் தேய்க்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ. இந்த வீடியோக்கு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க.